அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம எல்லாம் நேரில் சந்திக்கிறோம். ஏன்னா பொதுவாக நம்ம நேரடி வகுப்புகள் வைக்கிறது இல்லை, இடவசதி இல்லாதது தான் முக்கிய காரணம். ஏன்னா உங்களுக்கு பல பேர் பல ஊர்களிலிருந்து வர்றதுனால அது ஒரு சிரமம். ஆகவே நம்ம என்ன பண்ணணும், கூடுமான வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ்லேயே நம்ம சந்திச்சுக்கிறோம். இப்போ அந்த ஆன்லைன் கிளாஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக சந்திக்கிறது இல்லை, அது புரிஞ்சுக்கணும். ஏன்னா உடல் ரீதியாக நம்ம பார்க்கறது இல்லை, உணர்வு ரீதியாக நம்ம ஒருத்தர் பார்க்குறோம். அப்படித்தான் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அப்போ இது வரைக்கும் நம்ம எடுத்த இந்த பாடத்திட்டங்கள் மூலமாக நீங்கள் எல்லாம் ஒரு தெளிவை அடைந்திருப்பீங்க. நம்முடைய வகுப்புகளில் அத்தியாத்ம யோகத்தில் ஆழமான புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கு பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசத்தினுடைய அடிப்படையில் நாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அப்படிப்பட்ட பிரம்மம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கு. சச்சித் ஆனந்தம் என்று சொல்றோம் இல்லையா? ஏன்னா சத் என்றால் இருப்பு, சித் என்றால் அறிவு. அப்போ அந்த சத்து சித்தா தான் இருக்கு அப்படின்னு நம்மளால அறியப்படுகின்ற பொழுது நமக்குள்ள ஒரு ஆனந்தம் மலருது. அதுதான் இந்த அத்தியாத்ம யோகத்தினுடைய சிறப்பு. அப்போ நீங்க இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த இறைவன் சித்து என்பது தூய உணர்வு. அப்போ அந்த தூய உணர்வு நம்மிடத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. எப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னா, தூய அறிவாகவே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த உணர்வு தான் ஒவ்வொன்றையும் உணர்தல் என்றால் இங்க அறிதல் என்று அர்த்தம். அப்போ அந்த அறிதல் அடிப்படையில் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம ஒவ்வொன்றையும் அறிகின்றோம். எந்த அடிப்படையில் அறிகின்றோம்? அந்த உணர்வின் அடிப்படையில் அறிகின்றோம். அப்போ அந்த எல்லையற்ற பரமனாகிய உணர்வு நம்மிடத்தில் அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அனைத்தையும் அறியும் அறிவாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட அந்த தூய அறிவாகிய பரமனின் வைபவம் தான் இந்த பிரபஞ்சம். அப்போ இந்த வைபவம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அறிவு நேரடியாக அறியறது இல்லை. அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு மீடியாவை உருவாக்குது. மீடியானா இடைத்தரகரை உருவாக்குது. எப்படின்னா பார்த்தீங்கன்னா, அது மனசு. நம்ம ஏற்கனவே நம்முடைய பாடங்களில் தெளிவாக பார்த்தோம். இங்கே அந்த தூய அறிவு இந்த பிரபஞ்சத்தை எந்த ஒரு புறப்பொருட்களை கொண்டும் படைப்பது கிடையாது. ஏன்னா அப்படி படைக்கிற மாதிரி இருந்தா அந்த பொருள் எங்கிருந்து கிடைச்சது? அப்போ பரமனுக்கு வேறாக ஒரு புறப்பொருள் இருக்கு அப்படின்னா அதை படைத்தவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும் இல்லையா? அப்போ அது பரமனுக்கு இழுக்கு. ஏன்னா இருப்பது இறைவன் மட்டுமே, பரமன் மட்டுமே அப்படிங்கிறதுனால இங்கு பிரம்மத்துக்கு வேறாக எதுவுமே கிடையாது. பிரம்மம் ஏக்கம், பிரம்மம் ஒன்றே. அப்போ அந்த தூய உணர்வாகிய அறிவு என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய மனோ வியாபகத்துல இந்த பிரபஞ்சத்தை படைக்குது. அப்போ அந்த மனோ வியாபகம் என்பதுதான் இங்க எல்லையற்ற பறவெளியாக விரிந்து கொண்டே இருக்கிறது. அது சித் என்ற உணர்விலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அகண்டாகாரமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட இறை எங்கும் எதிலும் வியாபித்து இருக்கிறதுனால படைக்கப்பட்டவைகள் எல்லாவற்றிலும் அது இருக்குது. அப்படி இருக்கின்ற அந்த தூய உணர்வை யார் அனுபவமாக்க முடியும்? மனிதர்களாகிய நாம் தான் அதை அனுபவமாக்க முடியும். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவை கொண்டு நன்மை தீமைகளை விசாரித்து விவேகத்தினால விழித்துக் கொள்ளும் போது இங்கு இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமே அப்படிங்கிறது நமக்கு இந்த அத்தியாத்ம யோக கல்வியின் வாயிலாக கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இங்க கற்றுக்கொள்ளுதல் என்பது மனிதனுக்குத்தானே சாத்தியம். வேற படைக்கப்பட்ட எந்த ஜீவராசிகளுக்கும் கல்வி கிடையாது. அப்ப கல்வி என்ற ஒரு விஷயம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அப்படிப்பட்ட மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தியாத்ம யோகம் என்ற இந்த உபநிடத கல்வியை நாம கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இதுதான் வேதத்தினுடைய இறுதி பகுதியாகிய புத்திர மீமாம்சம் என்று பார்த்தோம். அப்ப இந்த உணர்வு கல்வி இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம உண்மையாகவே பரமனோடு பவித்திரமான அந்த சித்தோடு உறவாடக்கூடிய ஒரு உயரிய கல்வி.
அப்ப இது நமக்கு புரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க எல்லாம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம் என்பது நமக்கு அனுபவம் ஆகும். ஏன்னா இப்ப நம்ம பார்க்கிற ஒவ்வொன்றும் அந்த மனதை கொண்டு இது இது இன்னது என்று பகுத்து பிரித்து விசாரித்து அறிகின்ற அந்த மனதின் அடித்தளமாக அந்த உணர்வு இருக்கிறது, அந்த அறிவு இருக்கிறது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள அந்த ஆனந்தம் மலர்ந்து பாத்தீங்களா, அதுதான் இறை ஆனந்தம், பிரம்மானந்தம், ஆத்ம அனுபூதி என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசத்தினுடைய அடிப்படையில நாம் இந்த உலகத்தை பார்த்தோம் அப்படின்னா, இங்க மித்யா என்பது அசத்தியம் என்ற பொருள் எடுத்துக்க கூடாது. தோன்றி மறைந்து கொண்டே இருக்கிறது, வந்து வந்து போகின்றது, மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில மித்யாவை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா மித்யா அப்படித்தான் பொருள் கூறுது. ஏன்னா இப்ப பிரம்மம் சத்தியம் ஜெகத் அசத்தியம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது கிடையாது. பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லுது இல்லையா? அப்ப அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கும் போது, மித்யா என்ற வார்த்தையினுடைய உண்மை பொருள் என்ன அப்படின்னா, தோன்றி மறைதல், வந்து வந்து போதல், மாறிக்கொண்டே இருத்தல் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் இதை புரிஞ்சுக்கிட்டோம். அது எதுக்கு ஷூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்டுக்கு தான் ஷூட் ஆகும். ஏன்னா மைண்டு தான் மாறிக்கொண்டே இருக்கும், தோன்றி மறையும், வந்து வந்து போகும். அப்போ இங்க மித்யா என்ற ஒரு விஷயம் அந்த சித்துக்கிட்ட இருந்து வெளிப்பட்டது தான். அது தானால எங்கிருந்து வர முடியாது, எல்லாம் இங்க ஒரே இருப்பு கிட்ட இருந்து தான் வெளிப்படுது. அப்ப அந்த இருப்பாகிய பரமனிடத்திலே, அந்த சத்தினிடத்திலே இருந்து சித்து வெளிப்பட்டு அந்த சித்தனுடைய ஒரு பிரதிபிம்பமாக இந்த மனது விரிகிறது, இந்த உலகமாக விரிகிறது. அப்ப இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்துல நான் இது இது இன்னது என்று பகுத்தறிகின்ற அந்த பகுத்தறிவின் மூலமா இது போன்ற ஒரு அத்தியாத்ம யோகத்தினுடைய கல்வி முறையை கற்றுக்கொண்டு, நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இந்த படைப்புக்கு ஆதாரமான இறைவன் யார் என்றெல்லாம் நம்ம விசாரணை செய்து பார்த்தோம்னா, இந்த கல்வியின் மூலமாக நாம் அடைந்த விவேகம் என்ன? இங்கு இருப்பது இறைவன் மட்டும்தான். ஏனென்றால் அவன் தன்னுடைய மனோவியாபகத்தில் இந்த உலகத்தை உண்டாக்கி மகிழ்கின்றான். எதற்காக? அந்த உணர்வு தன்னைத்தானே அறிவதற்காக. அப்படித்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க எதுவும் சாஸ்வதம் இல்லை இல்லையா, சத்தியம் இல்லை. அதனால இதை மித்தியா என்று சொல்றது சாஸ்திரம். அசத்தியம் என்று ஏன் சொல்றது இல்லை அப்படின்னா, இது இல்லவே இல்லை என்று சொல்ல முடியாது. இது வந்து போயிட்டு இருக்கு, மாறுதலுக்கு உட்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக பரிணமித்துக் கொண்டே இருக்கிறது. ஆகவே இதை இல்லை என்று, அசத்தியம் என்று நாம் சொல்ல முடியாது. இதை நாம் மித்யா என்று தான் சொல்ல வேண்டும். அப்ப இந்த மித்யாவை தான் பகவான் ஆதிசங்கரர் என்ன சொல்றாருன்னா, மாயம் என்று பேசுகிறார். மாயாவாதம் அவருடைய விஷயம் என்ன அப்படின்னா, மாயை அப்படிங்கிற டாபிக்ல பேசுறார். இந்த மாயாவாதத்தை நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறதுனால தான் இந்த உலகம் இல்லை, வெறும் அறிவு மட்டும்தான் இருக்குது, ஒன்லி கான்சியஸ்னஸ் அப்படின்ட்டு இந்த தூய அறிவை மட்டும் முன்னிறுத்துகிறார்கள் இல்லையா? அப்ப அந்த தூய அறிவை அறிபவனாகவே அந்த மனசு இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றதே எது, மனசு தான் சொல்ல முடியும். கான்சியஸ்னஸ் சித்து பிரகாசிக்கிறது மட்டும்தான் அதனுடைய வேலை. அந்த சித்துங்கிற உணர்வுல ஒவ்வொன்றையும் பட்டு பிரகாசிக்கும் போது, மனித அறிவுல மனமாக பிரகாசிக்கும் போது, அந்த மனம் அந்த சித்தை ஐடென்டிஃபை பண்ணுது, உணருது. அந்த தூய அறிவை தன்னுள் உணருது இல்லையா? அப்படி உணர்ந்த உடனே அந்த மனசு என்ன பண்ணுது, தன்னுடைய தனித்துவ அகங்காரத்தை, அடையாளத்தை இழந்து விடுகிறது. அப்படி இழக்கும் போதுதான் இங்க அந்த மனமே தூய அறிவாக பிரகாசிக்குது. அந்த அடிப்படையில தான் இங்கு அகம் பிரம்மாஸ்மி என்று மகான்கள் சொல்லுகின்றார். அப்ப இங்க நானே அந்த இறைவன் பரமன் என்று எந்த அடிப்படையில சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உணர்வின் அடிப்படையில சொல்றாங்க. உடலின் அடிப்படையில சொல்றது கிடையாது, மனதின் அடிப்படையில சொல்றது கிடையாது. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா மனசு மாறிக்கொண்டே இருக்கிறதுனால அது எப்படி பரமனாக இருக்க முடியும்? நிச்சயமாக இருக்க முடியாது. அப்ப இந்த மனம் படைத்து கொண்ட இந்த உலகமும் மாறிக்கொண்டே தான் இருக்கும். ஆகவே இது மித்யா, தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது. உலகம் என்றால் என்ன? நாம் பார்க்கின்ற எல்லா பொருட்களும் தானே. அப்ப இந்த பொருட்கள் எல்லாம் என்ன ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. நேற்று இருப்பது இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இருப்பது நாளைக்கு இருக்காது. ஆக இவைகள் எல்லாம் வந்து போகின்றவைகளாகவே இவைகள் மித்யா அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்ம கிட்ட வந்துட்டா, நாம் இந்த அத்தியாத்ம யோகத்துல ஆத்ம ஞானத்தை அடைந்து விட்டோம் என்று பொருள். அப்ப இந்த ஆத்ம ஞானம் தான் அந்த தூய அறிவை காட்டி கொடுக்குது, அந்த சித்தை காட்டி கொடுக்குது. அப்ப அந்த சித்து தன்னை எப்படி அறியுது? சத்தாக அறியுது. நான் மட்டும் இருக்கிறேன் என்ற தன்னுணர்விலே தன்னை அறிந்து கொள்கின்ற ஒரு ஆழமான உண்மை தான் இங்க
சச்சித் ஆனந்தம் என்று நம்ம சாஸ்திரத்துல பார்க்கிறோம். அந்த சத்து இருப்பதை சித்து அறிந்து கொள்வதனாலே அங்கு ஒரு ஆனந்தம் மலர்கின்றது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இது உங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சுன்னா, இங்கு எல்லாம் பிரம்மமயம் இறை அம்சம் என்று நம்ம இந்த உலகத்தை வெறும் சாட்சியா பார்க்க வேண்டியதுதான். ஏன்னா இங்க என்ன விவகாரம் நடந்துகிட்டு இருக்கோ அது பூரா அந்த பரமனுடைய மனோ வியாபகத்துல நடந்துகிட்டு இருக்கு. இங்கு படைக்கப்பட்டவைகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. எதுவும் சாஸ்வதம் இல்லை, நித்தியம் இல்லை. அப்ப அதுல இந்த உடலும் மனசும் அப்படித்தான் வந்து போய் கொண்டிருக்கிற ஒரு விஷயம். இப்ப இந்த உடம்பும் மாறிக்கொண்டே இருக்கு. நம்முடைய இளமை பருவம் முதுமையை அடையுது, முதுமை பருவம் ஒரு நாள் தளர்ச்சி அடையுது. அப்ப இந்த உடலும் இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப வந்து போகின்ற இந்த உடலா நான் என்று நம்ம விசாரணை செய்து பார்க்கும்போது இந்த உடல் நான் அல்ல, இந்த மனம் நான் அல்ல, இந்த புத்தி நான் அல்ல என்று நம்ம எல்லாவற்றையும் நீக்கி பார்க்கும்போது இங்கு சாஸ்திரம் என்ன நமக்கு சொல்லி கொடுக்குது? இப்ப இந்த உடல் என்ற ஒரு உபாதிக்குள்ள, ஒரு உபகரணத்துக்குள்ள, ஒரு கருவிக்குள்ள புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 5 புலன்கள் இருக்கு. அந்த 5 புலன்களுடைய அடிப்படையில தான் இது இது இன்னது என்று இந்த மனம் அறியுது. அப்ப இந்த மனசு வந்து புலன்கள் மூலமாக அறியறதுனால இந்த புலன்களை விட மேலானது மனது, மனதை விட மேலானது எது? புத்தி. ஏனென்றால் மனது வந்து இது இது இன்னது என்று பகுத்தறிந்து கொண்டாலும் புத்தி அதை விசாரித்து விவேகத்தினாலே இது வேண்டும் இது வேண்டாம் என்று தீர்மானிக்கிறது. அப்ப நல்லதை நோக்கி எடுத்துக்கொள்கிறது, தீயவைகளை தவிர்த்து விடுகிறது. இதுதான் புத்தியினுடைய சிறப்பு. அது மனிதனுக்கு மட்டும்தான் சாத்தியம், வேற மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ சாத்தியம் இல்லை. அதனால அது என்ன பண்ணும்? மனம் போன போக்கில் போய் சில சிக்கல்கள்ல சிக்கிக்கொள்ளும். ஆனா மனிதன் அப்படி சிக்கிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இடத்துல கொடுக்கப்பட்ட புத்தி சக்தியை கொண்டு விவேகத்தினால் நம்ம விழித்து கொண்ட இந்த உலகத்தை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் அனித்தியம் என்று தெரியும். அப்போ நம்ம இதுல போய் சிக்க மாட்டோம். அதுதான் ஞானம். இங்க ஞானம் என்பதே என்ன? புரிதல் தானே. அத்தியாத்ம யோகத்தினுடைய தெளிந்த ஒரு அறிவு தானே இங்க ஞானம். தன்னைத்தான் உணர்வது தான் இங்க ஞானம். அப்ப அந்த ஞானத்துல நாம இங்க வந்துட்டோம்னா ஆனந்தம் தானாகவே நம்ம இடத்திலே மலர்கின்றது. அதுதான் சச்சித் ஆனந்தம் என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டு. அப்ப இந்த ஆனந்தம் வந்து ஒரு எல்லையற்ற ஆனந்தம். இந்த ஆனந்தம் வந்து ஒரு எல்லையற்ற ஆனந்தம் என்று நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இதுதான் நம்ம வந்து இந்த பாடத்திட்டங்கள் மூலமா நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல வந்து ஒரு நல்ல தெளிவா நீங்க எல்லாம் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அடிக்கடி என்னுடைய வகுப்புகளை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மேலும் மேலும் என்னுடைய பாடத்திட்டங்களை தொடர்ந்து பயணிக்கிறீங்க. இந்த பயணமும் இருக்கணும். ஏன்னா இங்க தொடர்பு விட்டு போச்சு அப்படின்னா மனசு வந்து திருப்பி விவகாரத்துக்குள்ள போய் சிக்கிக்கும், ஆசைகள் வசப்பட்டுடும். அப்ப எப்பயுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்துல இருந்துகிட்டே இருக்கணும். சாதுக்களுடைய சங்கமம் வந்து மிக மிக அவசியம். அப்ப நம்ம இது மாதிரி அத்தியாத்ம யோகத்தை கற்றுக் கொடுக்கின்ற ஞானிகளை சந்தித்து அவர்கள் மூலமாக ஆத்ம ஞானத்தை அடைந்து விட வேண்டும். அவ்வாறு அடைந்த ஞானத்தை கொண்டு அதிலே நம்ம தொடர்ந்து நிற்க வேண்டும். அப்போ நம்ம இடத்துல ஒரு தெளிந்த புரிதல் இருக்கிறதுனால நம்ம யாருக்கிட்டையும் சண்டை சச்சரவுகளுக்கு போக வேண்டியதில்லை. இருமைகள் இல்லாம இங்க இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிற அந்த ஏக்க அறிவோட, தூய அறிவோட இந்த உலகத்தை நம்ம வெறும் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கலாம். எல்லோரையும் அரவணைத்து அன்பு செலுத்தலாம். சர்வம் பிரம்மமயம் என்ற ஒரு சாஸ்திரத்தின் கோட்பாட்டை நிலைநாட்டலாம். இது மாதிரி நம்முடைய வாழ்க்கை வந்து புரிதலோடு இருக்கும். அதுதான் இங்க மோட்சம், முக்தி என்று சாஸ்திரம் சொல்லுது. மோட்சம்னா ஏதோ இறந்த பிறகு அடைகிறது இல்லை, வாழும்போதே அடைகின்ற ஒரு ஆனந்தம். ஏன்னா நம்ம இங்கிருந்து இறந்த பிறகு ஒரு வைகுண்டத்துக்கோ ஒரு கைலாசத்துக்கோ போய் அடையிறத வந்து மோட்சம் என்று நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது உத்தரவாதம் இல்லை. ஏன்னா இங்க உடம்பு இல்லாம தான் அங்கே நம்ம போறோம். உடம்பு இல்லாம அங்க போறோம் அப்படின்னா அங்க என்ன அனுபவம் இருக்கும்? ஒரு அனுபவம் இல்லை இல்லையா? ஆனா இவங்க அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் நான் அனுபவிக்க போறேன், ஆனந்தமா இருக்க போறேன், சொர்க்கத்துல போய் ரொம்ப ஊர்வசியோட டான்ஸ் ஆட போறேன்லாம் கற்பனை வாழ்க்கை வாழ்றாங்க இல்லையா? அப்படி இல்லை இங்க நம்முடைய ஞானப்பாதை. இப்போ நம்ம ஞானத்துல புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்க தூய அறிவாகவே நாம் இருப்பதினால, நம்முடைய பிரகாசமாக இந்த உலகம் விரிவதினால இங்க எல்லாம் என்னுடைய அம்சம், என்னுடைய வியாபகம் என்ற அந்த புரிதலோட நம்ம இந்த உலகத்தை பார்க்கும்போது அதுல நமக்கு மகிழ்ச்சி பொங்கும், இருமைகள் இருக்காது, எல்லாவற்றிலும் இறைத்தன்மை காணப்படும். அப்போ நாம் இதை அன்பு செலுத்தி அரவணைத்து நாம் இந்த உலகத்தோட அணுகுவோம். அதுதான் இங்க ஆனந்த வாழ்க்கை. வேற என்ன இருக்கு? இந்த உலகம்ங்கிறது அப்படித்தான். இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எளிதாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்க மோட்சம். ஏன்னா இறந்த பிறகு போய் அடைவதெல்லாம் மோட்சம். வாழும் போதே அடைகின்ற ஒரு ஆனந்த வாழ்க்கை தான் மோட்சம், முக்தி என்று சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா நம்முடைய சனாதன தர்மத்துல புருஷார்த்தம் என்கின்ற அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கும்போது
அந்த வீடுங்கிறது என்ன? மோட்சம் தானே. அதுதானே சமஸ்கிருதத்துல தர்மார்த்த காம மோட்சம் என்கிறோம். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்ற இறுதி நிலையாகிய மோட்சம் என்பது வாழும்போதே அடைகின்ற ஆனந்த வாழ்க்கை. அப்ப அதைத்தான் நம்ம இப்போ அடைந்திருக்கிறோம். இந்த வகுப்புல நம்ம நல்ல ஒரு தெளிவை கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் இது தொடர்ந்து பயணித்து இந்த உடல் இருக்கின்ற வரைக்கும் இந்த உலகத்துக்கு உபகாரமாக நம்ம வாழ வேண்டும் என்பதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய ஆழமான நோக்கம். இதை எல்லோரும் புரிந்து கொள்ளுங்க. உங்களை எல்லோரும் சந்தித்ததில் எனக்கு இன்றைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் மீண்டும் ஒரு முறை இதே மாதிரி சத்சங்கத்தில் சந்திக்கலாம். மறக்காம இணையதள வகுப்புகளில் கலந்துக்கணும். நன்றி. ஓம் தத்சத்.